Say good morning. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா meningitis. So meningitis க்கு இன்னொரு பேர் பார்த்தோம்னா meningococcal meningitis or cerebrospinal fever சொல்லுவாங்க. So இது ஒரு communicable disease தான். மெயினா காஸ் பை bacterial infection தான். So அத பார்த்தோம்னா meningitis. So அப்படினா Neisseria சரியா. So இது மெயினா வந்து bacterial infection தான். So இதனால வந்துச்சுனா அவங்க என்னென்ன symptoms-லாம் தெரிய பார்த்தோம்னா headache, vomiting, stiffness of neck and few hours-ல சிலமோ coma வர சான்ஸ் இருக்கும். So இது மெயினா வந்து septic disease-னே சொல்லலாம். So அதோட எபிடெமிக் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். So இது மெயினா எதனால வருது, so இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் எந்த ஏஜ் காரணம் அப்படி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏஜென்ட். ஸோ மெயினாக பார்த்தோம்னா அந்த நெய்சீரியா மெனிஞ்சைட்டிஸ் அந்த பாக்டீரியானால தான் இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு கிராம் நெகட்டிவ் டிப்ளோகாக்கை. ஸோ இதில் பார்த்தோம்னா 12 சீரோடைப்ஸ் இருக்கு. ஸோ இது இந்த பாக்டீரியா 12 சீரோடைப்ஸ் இருக்கு. ஸோ மெயினாக வந்து நமக்கு இதில் இருக்கிறது பார்த்தோம்னா ஏபிசி குரூப் ஏபிசி 29E HIKL W135XYZ இது எல்லாமே இந்த சீரோடைப், இந்த பாக்டீரியாவோட சீரோடைப்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா மெஜாரிட்டியாக பார்த்தோம்னா இந்த மெனிங்கோகாக்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா மெயினாக வர சீரோடைப்ல பார்த்தோம்னா ABC X W123 and Y இந்த மெயினான இந்த 6 சீரோடைப் தான் இந்த மெனிங்கோகாக்கல் இன்ஃபெக்ஷன் மெயினாக உள்ள பாக்டீரியாஸ். ஓகே, at the source of infection. So எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை எப்படி பரவும் பார்த்தோம்னா மெயினா பார்த்தோம்னா நேசோஃபாரன்ஸ் வழியா தான் பரவும். ஸோ கேசஸ் அண்ட் கேரியர்ஸ். கேசஸ்னா என்னது? ஸோ கேசஸ்னா இந்த டிசீஸ் ஒரு ஆள் டயக்னோஸ் பண்றாங்க அவங்க கேசஸ். கேரியர்னா அவங்க மூலமா இன்னொருத்தருக்கு பரவுறது கேரியர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது மெயினாக தான் ரெண்டுமே காமன் தான். ஸோ கேசஸ் பார்த்தோம்னா இது ஒரு மெயின் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தான். பட் இந்த டைம் அவங்களுக்கு மைல்டாக வரும்போதே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா இந்த கேசஸ்லேருந்தே அவங்களுக்கு க்யூர் பண்ணிடலாம். பட் இதை மெயினாக பார்த்தோம்னா நேசோஃபெரிஞ்சைட்டிஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் வந்து நேசோஃபெரிஞ்சைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரிஞ்சியல் நேசோ அந்த சைடில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். அந்த கேரியர் பார்த்தோம்னா கேரியரும் ஒன் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தான். பட் கேசஸ் வரும்போதே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னா கேரியர் ஸ்டேஜ் போகாது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருந்துச்சுன்னா கேரியர் ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜாக கேரியர் ஆகும். அடுத்த பர்சன் வந்து அவங்க சீக்கிரமாக அந்த இன்ஃபெக்ஷன் போக சான்ஸ் இருக்கு. சரியா? at the period of communication. ஸோ இது பார்த்தோம்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஆஃப் பாக்டீரியா வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம பாடியில் தங்கி இருக்காது. ஸோ கொஞ்ச நாள் வந்து இது போயிடும். ஸோ மெயினாக வந்து நோஸ் அண்ட் த்ரோட்டில் தான் இருக்கும். அதுலேயே நம்ம அந்த ரொம்ப நாள் வந்து அந்த பாக்டீரியா இருக்காது. ஸோ கேசஸ் டைம் தான் அந்த பாக்டீரியா வந்து அந்த பர்சனுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே அந்த பாக்டீரியா வந்து ஒரு சில இருக்கலாம் அந்த அழிஞ்சு போயிடும் அந்த பாக்டீரியா. அந்த ஏஜ் அண்ட் ஜெண்டர் பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸுக்கும் அதே மாதிரி யங் அடல்ட்ஸ் வந்து மெயினாக வரும். ஸோ மோஸ்ட் காமனாக சில்ட்ரன்ஸ் தான் அண்ட் யங் அடல்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா போத் ஜெண்டர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே காமன் தான். எந்த டைம் பார்த்தோம்னா இன்ஃபேண்ட் ஹை அட்டாக், அதாவது ரொம்ப சிவியாரிட்டி இல்லை ரொம்ப காமனாக வர ஏஜ் பார்த்து இன்ஃபேண்ட் ஏஜ் அண்ட் 3 to 12 months அந்த டைமில் இருக்க பேபிஸ் தான் மோஸ்ட் காமனாக வரும். ஸோ இம்யூனிட்டி கம்மியாச்சுன்னா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இம்யூனிட்டினால வருது. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இந்த டிசீஸ் வந்து நமக்கு பாடியில் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறதுனால தான் வரும். ஸோ இது பார்த்தோம்னா மெயினாக யங் ஏஜ் பீரியடில் இருக்கிறவங்க தான் காமனாக வரும். ஏன்னா ஓல்டர் ஏஜில் இருக்கிறவங்க இந்த ஒரு 40-50 ஏஜ் அந்த டைம் இருக்கிறது நம்ம 20-25 இருக்கிற ஸ்டேஜில் வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அடுத்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் பார்த்தா மெயினாக இந்த வைரஸ் வந்து ட்ரை அண்ட் கோல்டு கிளைமேட்ல வந்து மோஸ்ட் காமனாக வந்து இந்த வைரஸ் வந்து வளரும். ஸோ அது எந்த பீரியட் பார்த்தோம்னா கோல்டுனா டிசம்பர் டு ஜூன் இந்த டைமுக்குள்ள வந்து
இந்த வைரஸ் வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதே மாதிரி இது எந்த மாதிரி ஏரியாஸில் ஓவர் க்ரௌடு, ஸ்கூல் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து மோஸ்ட் காமன் இந்த இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஸோ அதே மாதிரி லோ சோஷியோ எக்கனாமிக்கல் குரூப் சைடு, அதாவது ரொம்ப ஸ்லம் ஏரியாஸ் இந்த மாதிரி ஏரியா சைட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அதான் போர் ஹவுசிங் கண்டிஷன், அப்புறம் டுபாக்கோ ஸ்மோக், அந்த இந்த மாதிரி ரொம்ப புவர் ஹைஜீனாக இருக்க ஏரியா சைடில் வந்து இந்த வைரஸ் வந்து மோஸ்ட் காமனாக, இந்த பாக்டீரியா வந்து மோஸ்ட் காமனாக இன்ஃபெக்டட் ஆகும்.